ஸோ 1960ல மெக்சிகோ கொண்டு வந்த அந்த ஸ்கீம்ல இந்தியா, ஏசியா, மிடில் ஈஸ்ட் அண்ட் லாட்டின் அமெரிக்கா இவங்க எல்லாமே வந்து அதில் இருந்தாங்க. இந்த டைம்ல டாக்டர் V.P. Paul, the director of IARI, requested M.S. Swaminathan to arrange for Dr. Nee Borland visits to India and for obtaining a wide range of drugs, each possessing the Narine-10 drugging genes from Mexico. அந்த டைம்ல மெக்சிகோல நரைன் அப்படின்ற வீட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரஃப், அதாவது குட்டைத்தன்மை வாய்ந்த பிளான்டா இருந்தது. ஸோ அதை ரிசீவ் பண்றதுக்காக M.S. சுவாமிநாதன் அவர் டைரக்டர்ஸ் வந்து அழைக்கிறாங்க. ஸோ 1963ல செமி ட்ரஃப் வீட் ஆஃப் மெக்சிகோ வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஃப்ரம் விச் இண்டிகோ காட் 5 prolonged categories for breeding a wide range of high varieties like Sorona 64, Sorona Lica, and Caliosona, possessing a broad spectrum of resistance to major biotic and abiotic conditions. ஸோ அந்த டைம்ல 1963ல மெக்சிகோல வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ட்ரஃப், அதாவது அரையா பாதி அளவுக்கு குட்டைத்தன்மை இருக்கிற ரகத்தை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா சொரோனா 64, சொரானிலிகா, சாலியானோ சொராப்போ அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் நம்மளுக்கு வந்து வீட் வந்து கிடைச்சிது. இந்த வீட்டை வந்து பயிர் செய்யறதுல 5 மேக்சிமம் வந்து நீண்ட கால சேர்ந்த அமைப்புகள் வந்து இதுல வந்து இன்வால்வ் ஆகி அதோட பயோட்டிக் ஏபயோட்டிக் கண்டிஷன் எல்லாம் செக் பண்ணி ஸோ அது எல்லாமே டிசீஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்டா உருவாக்குனாங்க. சேம் ஆஸ் வீட் M.S. Swaminathan produced the first semi-drug fertilizer or fertilizers responsible higher varieties of rice TNI in 1956 from Taiwan. ஸோ அது மட்டும் இல்லாம M.S. சுவாமிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா TN1 அப்படின்ற வகையான நெல்லை வந்து முதல்ல வந்து 1956ல வந்து பார்த்தீங்கன்னா தாய்வான் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ரகத்தை வந்து உருவாக்குறாரு. ஸோ இதை பேஸ் பண்ணி த 5 varieties was introduced in the 1966. Later, better yielding semi-drafting varieties of rice, Jaya and Ratna developed in India. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயா அண்ட் ரத்னவா அப்படின்ற ரைஸ் வெரைட்டி இந்தியாவில் முதல்ல உருவாக்குனாங்க. நெக்ஸ்ட் ஒன் பிளான்ட் பிரீடிங் ஃபார் டெவலப்பிங் ரெசிஸ்டன்ட் டு டிசீஸ். ஸோ டிசீஸை கியூர் பண்ற அளவுக்கு டிசீஸை தாங்கக்கூடிய பிளான்ட் வெரைட்டிஸ் வந்து எப்பப்பெல்லாம் உருவாக்குறாங்க, அது பேர் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு டேப்லெட் காலமி இருக்கு. ஸோ இந்த வீட் கிராப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்ல போறோம் அப்படின்னா இதை முதல்ல உருவாக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்பானியா கிராண்டி. Some crops varieties breed by hybridization and selections for disease to fungi, bacteria and viral diseases are released. Resistance to yellow mosaic virus in Hindi was transferred from a white species and result in a new variety of a Aesculatus called Barbania gandhi. So mostly வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேடிஸ் ஃபிங்கர் அப்படின்னு சொல்றாங்க, அந்த ஏபிள் மாஸ் எஸ்குலண்டஸ் அப்படின்றது லேடிஸ் ஃபிங்கர்ஸ் வெண்டைக்காய். ஸோ அந்த தாவரத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர்ல தேமல் மாதிரி வைரஸ் நோய் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்பீஷியஸை வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு புதிய ரகத்தை உருவாக்கின அந்த ரகம் பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்பானியா காந்தி அப்படின்ற ஸ்பீஷியஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய டிசீஸ் டேப்லெட் காலம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வீட்டு. ஸோ வீட்டு நியூ வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிங்க்ரி. இது எதுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் இருக்குன்னா லீஃப் அண்ட் ஸ்ட்ரிப்ஸ் ரஸ்ட் ஹில்பர்ன், அதாவது இலை மற்றும் அதனோட பட்டையில ஹீல்பண்ட் அப்படின்ற ஒரு டிசீஸை கியூர் பண்ணக்கூடிய வீட் ரகம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கிம்க்ரி. செகண்ட் ஒன் பிராசிகா, பூசா ஸ்வார்னியம் கரக்காய் அப்படின்னு சொல்றோம். இது எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரஸ்ட் அந்த வெண்குருவல் நோய்க்கு ரெசிஸ்டண்டா உருவாக்கப்பட்ட நியூ வெரைட்டி. அண்ட் தேர்ட் ஒன் காலிஃப்ளவர். ஸோ அதுல வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா பூசா சுப்ரா, பூசா இஸ்னோஃபால் K1. இது எதுக்கு ரெசிஸ்டண்டா இந்த ஸ்பீஷஸ் உருவாக்குனாங்கன்னா பிளாக் ராட் அண்ட் குரல் பிளைட் பிளாக் ராட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கௌபி காராமணி. ஸோ வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா பூசா கோமல். எதுக்குன்னா பாக்டீரியல் பிளைட், பாக்டீரியா அழுகல் நோய்க்கு எதிராக உருவாக்கப்பட்டது. அண்ட் லாஸ்ட் ஒன் சில்லி வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா பூசா சபஹர். எதுக்கு எந்த டிசீஸை கியூர் பண்றதுக்காக ரெசிஸ்டன்ஸ்க்காக இது உருவாக்குனாங்க பார்த்தீங்கன்னா சில்லி மொசைக் வைரஸ், டொபேக்கோ மொசைக் வைரஸ் அண்ட் லீஃப் குரல். ஸோ டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட வெரைட்டிஸ். ஸோ அந்த வெரைட்டிஸ் எதுல இருந்து உருவாக்கப்பட்ட அந்த கிராப்ஸ் இது எல்லாமே இந்த டேப்லெட் காலத்துல இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் plant breeding for developing resistance to insect plants.
ஸோ பிளான்ட் ப்ரீடிங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த பிளான்ட் ப்ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக நம்ம உருவாக்கணும், ஸோ அதனால நம்மளுக்கு என்ன யூசஸ் இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், insects resistant in hot crop plants may due to morphologically, biological or physiological characteristics. ஸோ இதில் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ட் உருவாக்குறதுக்கு காரணம் இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மார்பாலஜிக்கல் உடல் ரீதியாகவும், பயோகெமிக்கல் ஆர் பிசியலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் ரீதியாகவும் இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ்க்காக இந்த பிளான்ட் வந்து தயாரா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இதை உருவாக்கியிருக்கோம். அண்ட் செகண்ட் ஒன், hairy leaves in several plants are associated with resistance to insect stings. எந்தெந்த பிளான்ட்ஸோடைய மேலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேரி லீஃப் அப்படின்ற முடி இருக்கும். ஸோ அந்த முடி வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டும் பெட்ஸையும் வந்து கியூர் பண்றதுக்கு கூட யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ரெசிஸ்டன்ஸ் டு ஜாஸ்டிஸ் இஸ் காட்டன் அண்ட் சிரல் லீஃப் பீட்டில் இன் வீட். ஸோ சில எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன்ல வந்து உருவாக்கக்கூடிய அந்த இலை துளை பூச்சி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோதுமையில வரக்கூடிய இலை வண்டு அப்படி இதுக்கெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் அந்த பிளான்ட்டை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன், இன் வீட் சாலிட் ஸ்டெம்ஸ் லீட் டு நான் ப்ரிஃபரன்ஸ் பை த ஸ்டெம்ஸ் supply and smooth leaves and nectar-less cotton varieties do not attract bollworms. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து மிருதுவான அதாவது லீஃப் இருக்கிறது, அட் சேம் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெக்டார்ஸ், அட் சேம் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பருத்தியில இருக்கிற அந்த காய் கொடுக்குறது பேலும், அது மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பெட்ஸை வந்து ஈர்க்காம பிளான்ட்டை வந்து பத்திரமா பாதுகாக்க இந்த பிளான்ட் ப்ரீடிங் யூஸ் ஆயிருக்கு. Next one, high aspartic acids, low nitrogen and sugar content in maize leads to resistance to maize stem borers. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெய்ஸ்ல வந்து நைட்ரஜன் லோவாகவும் அது சேர்த்து சுகர் கண்டென்ட் லோவா இருந்ததுன்னா மெய்ஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஸ்டெம் போரஸ், அதாவது கண்டை துளையிடக்கூடிய இன்செக்ட்ஸ் வராம நம்மளால பாதுகாக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன், பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ். ஸோ பெஸ்ட்ல என்னென்ன ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், கிராப் வெரைட்டி இன்செக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் Brassica. So next one, variety Pusa crow. Insects வந்து பார்த்தீங்கன்னா aphids. And second one, flat bean variety Pusa zem2, Pusa zem3. So next one, insects or pets. First one, jascids, aphids and food borers. And third one, ukra, in Hindi that means vendekkai. Varieties Pusa savani, Pusa A4, insects, shoots and food borers. So first one, insects யாரு, ஸோ க்ராப் என்ன, அந்த க்ராப்ல இருந்து என்ன வெரைட்டி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இந்த ஸ்லைட்ஸ்ல. ஸோ நெக்ஸ்ட் ஒன், மாடர்ன் பிளான்ட் ப்ரீடிங். ஸோ மாடர்ன் பிளான்ட் ப்ரீடிங்னா என்னன்னு பார்ப்போம். இந்த மைல்ஸ்டோன்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங் மெத்தட்ஸ், ஜெனட்டிக் இன்ஜினியரிங், பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், photoplasmic fusions or somatic hybridizations, molecular making and DNA fingerprinting are some of the modern plant breeding tools used to improving the crop varieties. So crop varieties are used, அதாவது உருவாக்குறதுக்கு மாடர்னா வந்து நம்ம இப்ப சொன்ன எல்லா மெத்தட்ஸுமே நம்ம ஃபாலோ பண்ணி போறோம். We have already discussed about the varieties, various techniques and applications of above mentioned concept in unit 8. So unit 8 நம்ம ஆல்ரெடி genetic engineering, plant tissue cultures, photoplasmic fusion, somatic hybridization, molecular making and DNA fingerprinting இதெல்லாமே பத்தி யூனிட் 8 நம்ம கிளியரா படிச்சிருக்கோம். ஸோ நியூ பிளான்ட் ப்ரீடிங் இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ், நியூ ப்ரீடிங் டெக்னிக்ஸ். ஸோ என்பிடினா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், என்பிடி ஆர் எ கலெக்ஷன் ஆஃப் மெத்தட்ஸ் தட் குட் இன்க்ரீஸ் அண்ட் accelerated the development of new traits in plant breeding. ஸோ பிளான்ட் ப்ரீடிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நியூ வெரைட்டிஸை உருவாக்குறது தான் பார்த்தீங்கன்னா யாரோட முக்கியத்துவம்னா என்பிடியோட முக்கிய பண்பா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், these techniques often involve genome editing to modifying DNA and specific location within the plants to produce new traits in crop plants. So new varieties of crop plants உருவாக்குறதுக்கு DNA வந்து எடிட்டிங், DNA மாடிஃபிகேஷன் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த என்பிடி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், the various methods of achieving these changes in traits include the following. First one, cutting and modifying the genome geometric during the repeat process by tools like CRISPR-Cas. So first one வந்து பார்த்தீங்கன்னா
மரபணுவுல அதாவது கட் பண்ணணும் ஏதாவது மாற்றி அமைக்கணும் அப்படின்ற முயற்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஆர்ஐஎஸ்டிஆர் கிராஸ் அப்படின்ற முறையில செய்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் genome editing to introduce the changes in few bases pairs using a technique called using the technique is called oligonucleotide. So oligonucleotide directed mutagens ODM. ஸோ ஜீனோம்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா oligonucleotide mutagens method. And third one, transforming a gene from an identical or closely related species. ஸோ ஏதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் நடக்கணும். அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷஸ்ல மட்டும்தான் நடக்க முடியும். ஸோ அதை நம்ம என்ன அப்படின்னு சொல்றோம் போனா சிஸ்ஜெனிஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் லாஸ்ட் ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா organizing process that alert gene active without altering the DNA itself. ஸோ அதே மாதிரி வந்து டிஎன்ஏ மாத்தாம அதுக்குள்ள இருக்கிற டிஎன்ஏ செயல்பாடுகள் ஸ்ட்ரக்சர்ஸ் ஒர்க்கை மட்டும் மாத்துற முறையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்ல வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தட் இஸ் கால்ட் மாடர்ன் பிளான்ட் பிரீடிங் டெக்னிக்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆர் த பாயிண்ட்ஸ் ஆஃப் மாடர்ன் பிளான்ட் பிரீடிங் டெக்னிக்ஸ். ஸோ டுடே கிளாஸ் இஸ் ஓவர். Thank you, students. Read well. Don't waste your time.